நாம் தமிழர் கட்சிக்கு யாரு வந்தா வாழ்வு சிறக்கும், நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடல. எனக்கு பிடிச்ச நடிகன்னு ஓட்டு போட்டீங்க. என்ன நிகழ்த்திட்டாரு? இந்த 3 மாத காலத்துல விஜய் நிகழ்ச்சிய மாற்றம் என்ன? ஒரு மாற்றம் நிகழ்த்தல. திமுக அதிமுகவே பரவாயில்லைங்கிற நிலைக்கு கொண்டாந்து விட்டுவாரு ஒரு வருஷத்துல. கருணாநிதி எல்லாம் கடவுள், எடப்பாடி எல்லாம் மனித புனிதர், ஸ்டாலின் பரவாயில்லைங்கிற நிலைக்கு விஜய் கொண்டாந்து விட்டுவாரு. ஏன்னா அவருக்கு நோக்கமும் இல்லை, அக்கறையும் இல்லை, மக்கள் நடந்தும் இல்லை. அவருக்கு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து பார்க்கணும். அந்த பட்டோகத்தை, அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்கணும். என்ன கனவு இருக்கு அவருக்கு? நான் தாய் மாமன். அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டது, மக்கள் போராடினார்கள். திமுக ஆட்சியும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருந்தது, மக்கள் போராடினார்கள். தாய் மாமன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய விஜய், நான் வந்தால் பெண்களின் கண்ணீரை தொடப்பேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மதுபான கடைகளை இழுத்து மூடுவேன் என்று அறிவித்தாரா? இவர் என்ன திட்டம் கொண்டு வர்றாரு? அதாவது டாஸ்மாக்ல குடிக்கிற குடிகாரங்க ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கு என்ன, இணையத்திலேயே போய் தமிழ்நாடு அரசோட இணையதளத்தில் போய் சரக்கு இருக்கா இல்லையா, எந்த சரக்கு வேணும், விலை எவ்வளவு அப்படின்னு வீட்டில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு அங்க போய் காத்திருக்காம நேரத்தை மிச்சம் பண்ற மாதிரி அங்க போய் சரக்கு வாங்கிக்கலாம். யாரு? பாவேக அரசோட புரட்சிகரமான திட்டம். பட்ஜெட் போடுறான், வேளாண் பட்ஜெட் போடுறான், ஒரு புதிய திட்டம் கொண்டு வர்றான். என்ன திட்டம் பார்த்தா, வாழைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திட்டம். வாழை கொலை தள்ளுறப்ப அப்படியே சாஞ்சிருது, அதுக்கு முட்டு கொடுக்க 6 கோடி. விவசாயி சொல்றான், முட்டு கொடுக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன், நான் உற்பத்தியாகி கொண்டு வர்றேன், வாழைத்தாருக்கு விலை வாங்கி கொடுறாங்கிறேன். வாழைத்தாருக்கு விலை வாங்கி தர துப்பு இல்ல, வாழைக்கு முட்டு கொடுக்குறாங்களாம். பட்ஜெட் போடுறாங்க, பட்ஜெட்ல கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எதையும் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நிமிஷத்துல பெண்களுக்கு போக்குவரத்து பயணம் இலவசம். ஆட்சிக்கு ஒரு நிமிஷம் ஆகலையனும், 3 மாசம் ஆச்சு. ஏன்னா ஆட்சிக்கு வர போறதுன்னு வாய்க்கு அடிச்சு விட்டாரு. ஆட்சிக்கு வந்த உடனே அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அதனால ஒண்ணும் செய்ய போறது இல்லை. காசு இல்லை, கஜானாவோட காசு இல்லை. கஜானாவோட காசு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க. ஏன் கொடுத்தீங்க? திமுக அதிமுக தேர்தல் கால இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றியது, வாக்களை பறிப்பதற்காக கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை விட்டது. பாவேக எந்த விதத்தில் மாற்று? அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைக்கு நாங்க மோதிரம் போடுவோம். யாரு கேட்டு போராடினா? தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் வேணும்னு யாரு கேட்டு போராடினா? நீ பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போட்டா அந்த குழந்தைக்கு தெரியுமா? அப்பெல்லாம் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சிருவேன். என்ன நடக்க போகுது? இல்ல, அரசு மருத்துவமனைக்கு எல்லாரையும் வர வைக்கிறது தான் திட்டம். அரசு மருத்துவமனை தரமாக்குடா, எல்லாம் வருவான். அரசு மருத்துவமனையை தரங்கட்டி இருக்க வச்சுட்டு இப்ப பார்த்தா நாங்க மோதிரம் போடுறோம். கட்சி 15 ஆண்டு 16 ஆண்டா நிக்கிறோங்க. 16 ஆண்டா எவ்வளவு அவதூறு பரப்புறான். நாம் தமிழர் கட்சி அங்க காசு வாங்கிருச்சு, இங்க காசு வாங்கிருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவின் பி டீம், இப்ப திமுக பி டீம். ஏன் அவதூறு பரப்புறது? பணம் தான் பிரதானம், பணம் தான் முதன்மை நோக்கம் என்றால் நாம் தமிழர் கட்சி என்னைக்கே கூட்டணி இருக்குமே. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கை அடைந்து விட்டது. 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோட தேர்தல் அரசியல் சந்தை மதிப்பு 500 கோடி மிக குறைந்தது. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்று சொன்னால் மிக குறைந்ததாக 500 கோடி கொடுத்திருப்பான். ஆனால் எத்தனை கோடி நீ பேரம் பேசினாலும் சரி, நான் சமரசம் செய்ய மாட்டேன். நான் திமுகவை வைத்து அதிமுகவை வைத்து நான் வந்தேன்னு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா சமரசம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அரூர்ல கூட்டத்துக்கு போய் இறந்து போனவங்களுக்கு 40 லட்சம் நிவாரணம் கொடுக்கப்பட்டது. 40 லட்சம்.
இது மட்டுமில்லாது அரசு வேலை வேணும் அப்படின்னு தாவேக அரசு அடம் பிடிக்குது. ஆனா இங்க கரடி தாக்கி இறந்து போய் ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தா ஒரு ரூபாய் நிவாரணம் கிடையாது. அவங்க குடும்பத்தாருக்கு எந்த இழப்பீடும் இல்லை. நட்டாத்துல விட்டுறது. நடிகனை பார்க்க போய் செத்து போனவங்களுக்கு 40 லட்சம் நிவாரணம் அரசு வேலைன்னா கரடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு என்ன இழப்பீடு? ஒரு இழப்பீடும் இல்லை. வனத்துறை சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்ய போனா வனத்துறை நெருக்கடி. எல்லா இடத்துலயும் வனத்துறை கெடுபிடி. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எசக்கி சுப்பையா எங்க போனார்? எங்கே போனார்? இந்த தொகுதியின் மக்கள் இதே எசக்கி சுப்பையாவுக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. வாக்கு செலுத்திய மை அழிவதற்கு உள்ளாக மயிலே போச்சுன்னு விட்டுட்டு போயிட்டார். எங்க போனாரு? அதிமுகவில் இருந்தார், இப்போது தாவேக்கால் இருக்கிறார். மறுபடி இதே இடத்துல போட்டி போடலாம்ங்கிற நப்பாசட் இருக்கு. கடந்த முறை தப்பிச்சிட்டீங்க, இந்த முறை தப்பிக்க முடியாது. விரட்டி விரட்டி வெளுப்போம். அதாவது எசக்கி சுப்பையாவோட பலம் என்ன? ஒருத்தன் எதிர்த்து பேசுறான், கேள்வி கேட்கிறான், மற்றவங்கள அடிப்பான். ஆனா எசக்கி சுப்பையா அடிக்கிறது பணத்தால் அடிக்கிறது. அவன் ரொம்ப பேசுறான் 10 லட்சம், அவன் ரொம்ப ரொம்ப பேசுறான் 15 லட்சம். பணத்தை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கலாம்ங்கிற எண்ணத்தை தாண்டி வேற என்ன இருக்குது? எதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாரு? இந்த தொகுதியில் வாக்கு செலுத்தின மக்களை எல்லாம் அடி முட்டாளாக்கிற வேலை இல்லையா? எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? அதாவது எதிர்கட்சியா இருந்தா தொகுதிக்கு நல்லது பண்ண முடியாது. ஆளுங்கட்சி ஆயிட்டா தொகுதிக்கு நிறைய பண்ணலாம். அதனால சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் துறந்துட்டு நான் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துடுறேன். என்ன ஒரு பரந்த மனப்பான்மை! தொகுதி மக்கள் மேல எவ்வளவு ஒரு பாசம்! நீங்க இங்க இருந்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம், தாவேக்காக வந்தா அமைச்சரா இருக்கலாம் என்று சொல்லப்பட்டவுடன் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தற்கொலை என்று பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டை தமிழ்நாடா தற்கொலை நாடான்னு கேட்கிற அளவுக்கு பரிகட்டு நிற்கிறது தமிழ்நாடு. தாவேக்காவுக்கு அவருக்கு பிரச்சனை என்னன்னே தெரியும். காவிரி இன்னும் வரலன்னா யாரு காவிரினா எந்த பொம்பளைன்னு கேட்பான். அவ்வளவுதான். அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டோட தலைமை அமைச்சருக்கு எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2.5 ஆண்டு ஆயிடுச்சு. உங்களோடு ஆட்சிக்கு 3 மாத காலம் ஆயிடுச்சு. இதுவரை ஊடகத்தை சந்திக்கல. படத்துல சர்க்கார் படத்துல ஊடகத்தை சந்திச்சு பேசுறாரு. கத்தி படத்துல 20 நிமிஷம் பேசுறாரு. நெர்சல் படத்துல காவல்துறை கைது பண்ணது, காவல்துறை கைது பண்ணாலும் கையில விலங்கு போட்டுக்கிட்டு பேசுறாரு யாரு? விஜய். ஆனா இதுவரை ஏன் ஊடகத்தை சந்திக்கல? ஏன் சந்திக்கலன்னா சந்திச்சா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது தெரிஞ்சிடும். திமுக அதிமுக சேர்ந்தவனுக்கு கேள்வி புரியும், பதில் தெரியாது. ஆனா விஜய்க்கு பதிலும் தெரியாது, கேள்வியும் புரியாது. எப்பேற்பட்ட கேடு காலம் பாருங்க. தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர் யார்? தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர் அரிஸ்டாட்டிலுக்கு அண்ணனாக பிறக்க வேண்டிய புசியானந்த், பெருநாஷாவுக்கு பெற்றோராக இருக்க வேண்டிய புசியானந்த். அவர் சொல்றாரு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாரும் திருவிழா போல கொண்டாடுங்க. எது? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாரும் திருவிழா போல கொண்டாடுங்க. சொல்றது யார்? தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த். ஜூன் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணை திறக்கப்படும். குறுவை சாகுபடிக்காக காவிரி படுகை விவசாயிகள் அந்த பாசன பரப்புக்கு அந்த நீரை வைத்துதான் விவசாயம் செய்வார்கள். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்படல. அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் போராட்டம் செஞ்சு அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை பண்போடு அவர் அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து எப்படியாவது தண்ணியை பெற்று தண்ணி ரிலீஸ் ஆக போது மேட்டூர் அணையிலிருந்து விவசாயிகள் திருவிழா போல கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருந்தால் அவர் நீர்வளத்துறை அமைச்சர். புதுசாக யார் பேசினாலும்
உதவியா இருந்தான்னா யாரா இருந்தான்னா தூக்குவோம். அதான சொல்ற செய்தி. அதான செய்தி. காவல்துறை மாணவர்கள் நிகழ்ந்தீங்க. காவல்துறை வந்து கொலை செய்யணும் சிறைவாசிய. அது தொடர்புடைய ஆட்களை கைது பண்ண மாட்டேங்குது. வழக்கொலை நடக்குது. வழக்கொலை தொடர்புடைய ஆட்களை கைது பண்ண மாட்டேங்குது. வலது கோயில் முறைகேடு அது தொடர்புடைய ஆட்களை கைது பண்ண மாட்டேங்குது. ஆனா திருசா பேசினா ரோசம் பொத்துட்டு வருது. யாரா தமிழ்நாடு அதிகாரமா இருக்கு? அதுக்கு யாக்கடா இருக்குது? யார்கிட்ட இருக்குது? தமிழ்நாட்டின் அதிகார மையம் யார்? எப்படிப்பட்ட தமிழ்நாடு யார்கிட்ட போய் கிடக்குது பாரு.